ஹலோ கைஸ். ஏன்டா 2 நாளா வீடியோ இல்ல அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க. எனக்கு அது புரியுது. நல்லாவே புரியுது. ஆனா நான் என்ன பண்றது? நம்மளுக்கு கொஞ்சம் வேலை பிஸி. அதனால தான். சரி தொண தொணன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிரலாம். ஓகே. எப்பயும் போல நம்ம ஹீரோ அவன் வேலைய எப்பயும் போல அவன் ஆஃபீஸ்ல செஞ்சுட்ருக்க. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு, "நான் என் வேலைய முடிச்சுட்டேன்" அப்படின்னு வேற சொல்ல, "ஓ சந்தோஷம். உன்னோட அந்த நெகோசியேஷன் நல்லா போயிருக்கும்னு நான் நெனைக்கிறேன்" அப்படின்னு நம்ம ஹீரோ அவள பார்த்து சொல்ல, "ஆ நல்லா தான் போச்சு" அப்படின்னு அவளும் நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்க. 2 பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ, "இந்த டைம்க்குள்ள முடிக்கிற வேலையெல்லாம் நீ ஈஸியா முடிச்சிடுற" அப்படின்னு ஹீரோ அவட்ட சொல்ல, "அப்படியா? நீங்க எங்களுக்கு பண்ண உதவிக்கு நாங்க உங்களுக்கு ரிவார்ட் தரணும்னு நெனைக்கிறோம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரிவார்டா? எது மாரி ரிவார்ட்? அப்படின்னு ஹீரோ கேட்க, "ஆ உங்களுக்கு நான் எப்படி சொல்றது? மேபி அது ஒரு லஞ்ச் மாரியான ரிவார்டா கூட இருக்கலாம்" அப்படின்னு அவ நம்ம ஹீரோட்ட பார்த்து சொல்லிட்டு இருக்கா. லஞ்ச் மாரியா? புரியலையே. மேபி சாப்பாடு மாரி ஏதாவது ரிவார்டா இருக்குமோ? சரி எதா இருந்தா என்ன? எதா இருந்தாலும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு சரி இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட போறோன்னு போடு. சாப்பாடு வந்துருச்சு. ஹீரோ வந்துருச்சா சாப்பாடுன்னு ஹீரோ சாப்பிட்டுட்டு இருந்தா. அவ இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. இதே இந்த சைடு நம்ம ஹீரோவ பார்த்தா, "என்னடா தண்ணி மாரி இருக்கு" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "தண்ணி மாரி சுத்தமா நல்லா இல்ல" அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரே டென்ஷன் தான். இதுக்கு ஆனா நம்ம எதுவும் பண்ண முடியாதே. ஏன்னா எல்லாரும் இதான் சாப்பிடுறாங்க. அதுவும் இல்லாம எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காங்க. இத குறை சொல்ல முடியாது. ஆனா மீட் இருந்தா நல்லா இருந்திருக்கும். ம். மீட்ட ரொம்ப நான் மிஸ் பண்றேன். மீட் இப்ப ஹண்ட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனா இப்ப எப்படி போய் ஹண்ட் பண்றது? வேற வழியே இல்ல. இத தான் டெய்லியும் சாப்பிடணும் போல இனிமேல். வாழ்க்கையில இதே பொழப்பா போயிடுச்சே. வேணா நம்ம 2 பேரும் போய் ஹண்டிங் பண்ணலாமா? அப்படின்னு அவ கேட்க, ஹீரோ ஹண்டிங்கா? உன்ன கூப்பிட்டா? ஐய்யய்யோ! உன்ன கூப்பிட்டுலாம் ஹண்டிங் போற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லம்மா. நீ போய் அங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி நான் டீமன்லாட்ட மாட்றதா? அதெல்லாம் எதுவும் நடக்காது. நீ என் கூட மட்டும் வா. இவள நம்பி போறோமே! கடைசியில சொதப்பிருவாளோ! சரி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். இவ ஏதாவது பிரச்சனை பண்ணா மட்டும் சரி. எம்மா பிரச்சனை எதுவும் வராதுல்ல? அதெல்லாம் எதுவும் வராது. நீ சும்மா என் கூட மட்டும் வா. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இப்படி தான் சொல்லுவ. அடுத்தது பாதியிலேயே கழட்டி விட்டுட்டு ஓடிருவ. என்ன சொன்ன? ஆ ஒண்ணும் சொல்லல. ஒண்ணும் இல்ல. இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் மிரட்டிட்டே இருக்கா. சரி இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம்? இங்க இருக்க போர வேட்டையாடலாம். அதோட கறி நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதேமாரி வில்லேஜுக்கு அது ஆபத்தாவும் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ, அப்படியா? சரி அப்ப இங்க இருக்க போர வேட்டையாடுனா நம்ம ஜாப் முடிஞ்சுச்சு தானே. என்னடா அங்க சவுண்டு? இங்க பாரு நான் ஒரு மஷ்ரூம கண்டுபிடிச்சுட்டேன். இது ரொம்ப ரேரான மஷ்ரூம். இந்த ஏரியால இது ரொம்ப பார்க்கறதே ரேர் தான் அப்படின்னு அவ சொல்ல ஹீரோ, நிஜமாவா? இது ரொம்ப ரேரான மஷ்ரூமா? எனக்கு தெரியாதே. நீ இந்த உலகத்துக்கு இப்ப தான வந்த. உனக்கு எப்புட்றா தெரியும்? அப்படின்னு அவ கேட்டுருக்க. திடீர்னு பார்த்தா பின்னாடி அவங்க பின்னாடி யாரோ இருக்காங்க. சரி யார்றான்னு திரும்பி பார்த்தா அந்த போரு. போர் வந்துட்டு "வாடா உன் மேல ஒத்தை கொத்த" அப்படிங்குது நம்ம ஹீரோ. "ஐயய்யோ! இந்த போரா?" அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறான். விட்டா அந்த போர் நம்ம ஹீரோவே சாப்பிட்ரும் போல அவ்வளோ பெருசா இருக்கு. இவன் "நீ பின்னாடி ஏறு நான் அது கூட ஃபைட் பண்றேன்னு" போய் அவ போய் அந்த போருக்குள்ள அசால்ட்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ "இவ எக்ஸ்பீரியன்ஸான ஃபைட்டரா இருப்பா போல. இவ ஃபைட்டிங் நல்லாவே பண்றா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த போரு, "அம்மா என்ன யார் மேலடா கை வைக்கிறீங்க? நான் உங்கள யாருன்னு காட்டுறேன்." அந்த போரும் திருப்பி அட்டாக் பண்ண 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. கடைசி மட்டும் யார் ஜெயிப்பாங்கன்னே தெரியல. ஹீரோ பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த போர சிவனேன்னு இந்த ஈட்டி அது மாரி வச்சு கூட கொல்லலாமே அம்பு, வில்லுன்னு. இவன் என்ன எதையுமே யூஸ் பண்ணாம வெறும் ஹேண்ட்ல ஃபைன் போட்டுருக்கா. இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்காக பார்த்தீங்கன்னா, இல்ல, இல்ல நான் என்னைக்குமே என்னோட ஓன் ஸ்ட்ரென்த்ல ஜெயிக்கணும்னு நெனச்சேன். இந்த ஈட்டி இதெல்லாம் யூஸ் பண்றது எனக்கு புடிக்காது அப்படின்னு சொல்ல. ஆனா அதெல்லாம் யூஸ் பண்ணா ஈஸியாவே இத போட்டு தள்ளிடலாமே! இவ என்ன நெனப்புல இதெல்லாம் பண்ணிட்டுருக்கான்னு தெரியல. அவ உயிரையே ரிஸ்க் பண்ணி இந்த பேட்டில் பண்ணணுமா? அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அவ பார்த்தீங்கன்னா, "நான் அப்படிதான். நான் இதில கண்டிப்பா அந்த போர கொல்லாம விடமாட்டேன்" அப்படின்னு அவ அந்த இடத்துல சொல்ல ஹீரோ, "சரி இத நம்ம என்ன நடக்குதுன்னு தான் வேடிக்கை தான் பார்க்கணும்" அப்படின்னு ஹீரோ பின்னாடி இருக்கா. அவ அவளோட ஆர்மர அந்த இடத்துல வர வைக்கிறா. ஆர்மர வர வச்சுட்டு ஹீரோ, "ஓ! இதான் ஆர்மரா?" அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். அவன், "இன்னைக்கு நான் உன்ன கொல்லாம விடமாட்டேன்" அப்படின்னு அந்த போர் கிட்ட சொல்ல, அந்த போரும் இவ சொன்னத கேட்டு வெறியோட வந்து முட்டுது. இவ அந்த ஒரே போர ஹீரோ, "என்னடா போரையே ஸ்டாப் பண்ணிட்டா" அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல பட்டுருக்கா. இவ ஒரே தூக்கி போர திருப்பி நம்ம ஹீரோ, "என்னடா இது இவன் போரையே தூக்கி திருப்பிட்டா" அப்படின்னு யோசிக்க, போர கிழிச்சு அவ்வளோதான். போர பொட்டலம் கட்டியாச்சு. நம்ம கொண்டாடலாமான்னு கேட்க, "கொண்டாடுறதா? இவகிட்ட இனிமேல் வச்சுக்க கூடாது" அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ அடுத்தது, "சரி இப்ப நெக்ஸ்ட் என்னதான் பண்ண போறோம்?" அப்படின்னு அவட்ட கேட்க, "ஆ மேபி நம்ம அங்க பக்கத்துல இருக்க வில்லேஜுக்கு போலாம். இந்த போர அவங்களுக்கு குடுக்கலாம்" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க, ஹீரோ ஓகே போலான்னு சொல்லி அவங்க 2 பேரும் பக்கத்துல இருக்க வில்லேஜுக்கு போய் இந்த போர குடுக்குறாங்க. நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா செலிப்ரேட் பண்ணலான்னு சொன்னா, "என்னது செலிப்ரேஷனா?" அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல ஷாக் ஆகுறான்.
இவனுங்கலாம் மூலக்கோளாறுங்க. இவனுங்க கூட போய் செலிப்ரேஷனா அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல ஷாக் ஆனதும் இல்லாம, சரி என்னதான் பண்றாங்க அப்படின்னாவது பார்ப்போமே அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல நின்னுட்டுருக்கான். கடைசியில அந்த போர என்ன பண்ண போறாங்கன்னா, ஃபெஸ்டிவல் மாரி கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இருக்காங்க. அந்த ஃபெஸ்டிவல் மாரி கொண்டாடி, இவங்க அந்த போர எல்லாரும் சாப்பிட போறாங்க அப்படின்னு தான் தெரியுது. நம்ம ஹீரோக்கான பங்கையும் குடுக்கும்போது, "உனக்கு சமைக்க தெரியுமா?" "ஓ! நல்லாவே சமைப்பேனே!" அப்படின்னு அவ சொல்ல, "சரி எனக்கா சமைச்சு தான்னு" ஹீரோ சொல்ல, அவ கையில ஃப்ளேம் எடுத்து, "சரி இன்னைக்கு நான் சமைக்கிறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட போறீங்க" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ, "நிஜமா ஆச்சரியப்பட போறோமா? ஒரு வேள பார்பிக்யூ மாரி சமைச்சு தர போறாளான்னு" பார்த்தா, அவ ஒரே எரி. "ஐயய்யோ! பத்திக்கிச்சு, பத்திக்கிச்சு" அப்படின்னு ஹீரோ ரியாக்ஷன் அந்த இடத்துல. "என்னடா இது? என்ன இது? அப்படியே கருப்பட்டி மாரி இருக்குடா" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "என்ன தைரியம் தான் கருப்பட்டி மாரி இருக்கும்" அப்படின்னு அவ அந்த சைடு சொல்ல, "சரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டாவது பண்ணி பார்ப்போம்" அப்படின்னு ஹீரோ கடிச்சா, வாயில வராத வார்த்தையே இல்ல ஹீரோ கிட்ட இருந்து. அப்படி வருது வாயில. ஏன்னா ஹீரோவால வாயில வைக்க கூட முடியல. அப்படி இருக்குங்க இந்த சாப்பாடு. ஹீரோக்கு அடுத்தது, ஐய்யய்யய்யோ! தெரியாம இத வாயில வச்சுட்டேன். வாய் வேற நாறப் போதுன்னு நெனைக்கிறேன். நாளைக்கு காலையில கோல்கேட் போஸ்ட் போட்டு வெளக்குனா கூட போகாது போலயே! என்னம்மா பண்ணி வச்சிருக்க? என்னம்மா சாப்பாடு இது? அப்படின்னு ஹீரோ அவட்ட கேட்டுருக்க. ஏய்! உனக்கு சாப்பிட தெர்ல. உனக்கு புடிக்கலைன்னா அமைதியா இருடா. எனக்கு புடிச்சிருக்கு. அவ்வளோதான்டா. நீ இதுக்கு மேல கேள்வி கேட்ட அவ்வளோதான். உன்னையும் சேர்த்து எரிச்சுருவேன்னு சொல்ல ஹீரோ. சரி நம்மளே இதுக்கு மேல சமைச்சா தான் உண்டுன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு போய் அவங்ககிட்ட நான் இங்க சமைக்கலாமான்னு கேட்க, அவங்களும் ஓகேன்னு சொல்ல ஹீரோ அங்க இருக்க டிஷ் எல்லாம் எடுத்து ஹீரோ சமைக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோக்கும் அங்க ஈஸியா தான் இருக்கு எல்லாமே சமைக்க. ஹீரோ ஒவ்வொன்னா அந்த மஷ்ரூம் வச்சு சூப்பெல்லாம் செஞ்சு எல்லாத்துக்கும் தரான். மத்தவங்களும் ஹீரோ சமைக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு, "உனக்கு சமைக்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து, "ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு" அப்படிங்கிறாங்க. எல்லாரும் அத ரொம்ப கிரில் பண்ணியும், சூப்பு மாரியும் செஞ்சு சாப்பிட்டுருக்க பார்த்து ஹீரோ, "ஓகே இதெல்லாம் உங்களுக்கு எப்படி செய்றேன்னு சொல்லி தரேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இவளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாரியே நடந்துக்கிறான் அப்படின்னு அவ சொல்ல, "ஆனா அதான உண்மை" அப்படின்னு ஹீரோ கேட்க, "ம் அப்படியும் சொல்ல முடியாது. நீ ஒரு முட்டா பையன்" அப்படின்னு அவ சொல்ல, "என்னதான் இருந்தாலும் எல்லாரும் ஹேப்பியா இருக்கிறது எனக்கும் ஹேப்பி தான். அதுவும் உண்மதான். வேற வழி இல்ல. உன்ன மாரி ஒரு முட்டா பையன் கூட தான் நான் வேலை செய்யணும்னு நெனைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு" அப்படின்னு அவன் சொல்ல, "யார பார்த்து முட்டா பையங்கிற?" அப்படின்னு அவளும் சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க, சாயங்காலமே ஆயிடுது. சரி இப்ப சாயங்காலம் ஆயிடுச்சு. 2 பேருமே இப்ப வீட்டுக்கு போ வேண்டிய நேரம் வந்துருச்சு அல்லவா? சரி 2 பேருமே கேசலுக்கு போணுமே, எப்படி போறாங்க இருட்டுல? அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இந்த இருட்டுல போறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, "கண்டிப்பா கடக்குறோம்" அப்படின்னு அவங்க 2 பேரும் பிளான் போட்டு காட்டுக்கு போறாங்க. அவ அவளோட மேஜிக் வச்சு அந்த இடத்துல ஃபயர் பால் கிரியேட் பண்றா. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. டீமன்ஸால பார்த்தீங்கன்னா மேஜிக் யூஸ் பண்ண முடியும். பட் டெமி ஹியூமன்ஸால மேஜிக்க கேஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் அன்னைக்கு எல்லாம் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத ஹீரோ அவகிட்ட சொல்ல, அவளும் "அப்படியா? ஆனா இதுவரைக்கும் நான் அத பத்திலாம் கேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது" அப்படின்னு அவ அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ, இவ எததான் உருப்படியா செஞ்சிருக்கா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. சரி அப்படின்னு என் பின்னாடி ஃபாலோ பண்ணு அப்படின்னு ஹீரோட்ட அவ சொல்ல, ஹீரோவும் சரி இவ பின்னாடியே போவோம் அப்படின்னு ஹீரோவும் அவ பின்னாடியே போயிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்க, "நீ ஏன் எப்ப பார்த்தாலும் இது மாரி லைட்டா ட்ரெஸ் போட்டுருக்க? கொஞ்சம் கவர் பண்ற மாரி போட்டீன்னா கொஞ்சம் இதா இருக்கும். உதாரணத்துக்கு ஆர்மர் மாரி ட்ரெஸ் எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு" சொல்ல, அவளும் கொஞ்சம் கொஞ்சமா மூஞ்சி சுளிக்கிற மாரியே தெரியுது. ஹீரோவும் அதுக்கேத்த மாரி, "நீ அப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு" அப்படின்னு ஹீரோ அட்வைஸ் மேல அட்வைஸ் அவளுக்கு குடுத்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவளால கோவத்தையே அடக்க முடியல. ஆனாலும் அமைதியா இருக்கா. ஹீரோவும், "நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு" அவன் லிமிட்ட கிராஸ் பண்ணி அந்த இடத்துல போயிட்டு இருக்கா. அவ டென்ஷன் ஆயிட்டு, "என்னடா சொன்ன? நீ ஒரு ஹியூமனான்ட்டு என்னென்ன வார்த்தை பேசிட்டு இருக்க?" அப்படின்னு அவன் நம்ம ஹீரோ புடிச்சுட்ட. நான் என்ன சொன்னேன்? நான் என்ன தப்பா சொன்னேன் நீ இப்படி கோவப்பட்டுருக்கா?" அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்க, அவ அந்த இடத்துலருந்து ஹீரோ வுட்டுட்டு கிளம்புறக்கு பார்க்குறா. ஹீரோவும், "எம்மா வுட்டுட்டுலாம் போயிறாதம்மா. காட்டுக்கு வழி கூட தெரியாது. கையில கூகுள் மேப் கூட கிடையாது. எப்படி வரதுன்னே வழி தெரியல. நீ எல்லாம் வுட்டுட்டு போயிட்டா நான் அந்த காட்ட விட்டே வர முடியாதுன்னு" சொல்ல சொல்ல அவ கிளம்பிட்டா. ஹீரோ, இவ எதுக்கு கோவப்பட்டா? எதுக்கு கிளம்புனான்னே தெரியல. இவளுகள நம்புறதே வேஸ்ட்டு தான். இப்ப எப்படியும் அந்த காட்ட விட்டு வெளிய போயே ஆகணுமே! எப்படி போறது? ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். இதுக்கு ஒரே ஒரு வழி தான். இந்த காட்ட விட்டு போக ஒரே ஒரு வழி. "ஓடுறா கைப்புள்ள" அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துலருந்து தெறிச்சு ஓடி ஓடிட்டு இருக்கான். ஓகே. இப்ப ஹீரோ இந்த இடத்துலருந்து ஓடுனதுக்கு அடுத்தது நம்ம ஹீரோவ டீமன் லார்ட் கிட்ட காட்டுறாங்க. டீமன் லார்ட்ட ஹீரோ போய், "கண்டிப்பா அந்த வேலைய என்னால செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனா என்னோட முயற்சிய நான் ட்ரை பண்றேன்" அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்க, அதுக்கேத்த மாரியே டீமன் லார்ட், "சரி உன்னோட முயற்சிய நான் பாராட்டுறேன். நீங்க அந்த ஓகர கொன்னதெல்லாம் சரி. நைட் டைம் அங்க என்ன பண்ணிட்டு இருந்த தம்பி இத்தன நேரம்? அத வேற ஏன்யா கேட்குற? அவ வேற என்ன வுட்டுட்டு வந்துட்டா. நான் வந்துட்டேன். நான் இந்த பதவிய விட்டே விலகுறேன்டா. நான் வந்து இந்த பதவியில இருக்கலடா. நான் ஜென்ரலாவே இருக்கலடா. நீயே உன் பதவி, நீயே உன் இத எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோடா" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "மன்னிச்சிடுங்க மை லார்ட். ஏதோ கோவத்துல பேசிட்டேன். புரியுது. நீ இந்த உலகத்த பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல முதல்ல எல்லாமே எப்படி வேலை செய்யணும்னு உனக்கு தெரியணும். அப்பதான் உனக்கு இந்த உலகத்த பத்தி புரியும்.
நீ எல்லாத்தையுமே தெரியாதனால தான் இப்படி இருக்க. உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். நீ போய் இந்த உலகத்த தெரிஞ்சுக்கோ. இங்க இருக்க கல்ச்சர முதல்ல புடி. அப்பயும் நீ எல்லாத்தையும் புடின்னு சொல்லு. அவன் வேற ஏதோ சொல்ட்டான். இவன் எதுக்கு கோவப்பட்டான்னு தெரியல. இப்ப நடு ரோட்டுக்கே வந்துட்டேன். விட்டா என்ன இது மாரி ஆக்கிருவானுங்க போலயே. சரி. டெமி ஹியூமன்ஸ்க்கும் டீமன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். அவங்க 2 பேருக்கு முதல்ல என்ன வித்தியாசம்? ஒருவேளை அதான் இருக்குமோ? இல்ல. அப்படியா இருக்க வாய்ப்பே இல்ல. நம்ம மைண்டு தான் கொஞ்சம் டர்ட்டா இருக்கு. வேற என்ன வித்தியாசமா இருக்கும்? இதுக்கான ஒரே சொல்யூஷன் அவன் மேஜிக் யூஸ் பண்ணா டெமி ஹியூமன்ஸால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த புக்ல படிச்சு பார்த்தா தெரியும். டீமன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காவும், ரொம்ப போல்ட்டாவும் இருப்பாங்க. அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. அவங்க என்னைக்குமே ரொம்ப ப்ரைடா நடந்துப்பாங்க. ஈவன் லைட் ஸ்கின் போட்ட டீமன்ஸ்லாம் ஸ்ட்ராங் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அவள லே ஸ்கின் போட சொன்னா, அப்ப நான் என்ன அவள தப்பா சொல்ட்டனா? இல்லையே! அப்பிடிலாம் இல்ல அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க, பாட்டுன்னு அங்க சோகத்துல உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ விட்டோனே, "என்ன ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்ல, அவ என்னாச்சு அப்படின்னு அவ கேட்க, அவன் என்ன வெறுக்கிறான் அப்படின்னு அவ புரியாத மாரி அவட்ட பேச, "நீ முதல்ல கொஞ்சம் ஒழுக்கமா பேசும்மா." "ஓ! அவரு உன்ன வெறுக்கிறாருங்கிறியா?" "இல்ல வாய்ப்பில்ல. அவர் ரொம்ப நல்லவரு. ஈவன் அவர்ட்ட நெறைய டைம் நான் பேசியிருக்கேன். நீ தான் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்க." அப்படின்னு அவ சொல்ல, "இல்ல நிஜமாலே அவர் என்ன வெறுக்கிறாருன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா, அவன் என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டான்." "என்ன சொல்ட்டான்?" இல்ல. அவன் அப்படி என்ன பார்த்து சொல்லியிருக்க கூடாது. என்னதான் சொன்னான்? அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னு. அப்படின்னு இவ தடைய போட்டு உடைச்சிட்டு இருக்கா. நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க. அவருக்கு இந்த இடத்தோட கல்ச்சரே முதல்ல தெரியாதுன்னு சொல்லு. அப்ப என்ன பண்றது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. நான் ஒரு டைம் அவர்ட்ட பேசினேன். அவரு ரொம்ப ஃப்ரீயாவே என்ட்ட சொன்னாரு. நீ எப்ப வேணாலும் இங்க வந்து என்ட்ட ஹெல்ப் கேளு நான் செய்றேன்னு. அடுத்து பார்த்தா ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ எப்பயும் போல அவன் பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ இன்னைக்கு இந்த சரக்கு வேற லெவல் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அவரும் பாட்டு சரி, உனக்காக இன்னைக்கு ஒரு புது டிஷ் செஞ்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல, டிஷ்ஷா? என்ன டிஷ்ஷா இருக்கும்? ஒரு வேளை அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து ஓட, நம்ம ஹீரோ பாத்துக்க அவள தேடி ஓடிட்டு இருக்கா. அந்த டிஷ்ஷே பார்த்தீங்கன்னா, இந்த சுத்தி இருக்க உலகத்துல நீ எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த டிஷ்ஷே. அது ஹீரோ எல்லாத்தையுமே போய் தேடுன்னு தேடி கடைசியில அவள கண்டுபிடிச்சு, அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி மீட் பண்ணிக்குவாங்க. ஹீரோ அவளும் மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டுக்க, இவங்க 2 பேருமே அவங்க தப்ப உணர்ந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டாங்க. ஆனா இதுக்கு மேல என்ன பேசுன்னே 2 பேருக்கு தெரியல. மாத்தி மாத்தி மன்னிப்பு மட்டுமே கேட்டுருக்காங்க. அதுக்கு மேல அந்த சீன அங்கேயே முடிச்சுக்கலாம்னு தான் நான் நெனைக்கிறேன். ஓகே. இந்த இடத்துல இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டு, அவங்களுக்குள்ளயே இருக்கிற மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிக்கிறாங்க. அடுத்தது ஹீரோ "என்ன மன்னிச்சிடு. நான் தப்பு பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல. நானும் தான் தப்பு பண்ணேன்" அப்படின்னு இவளும் சொல்லிட்டு இருக்கா. 2 பேருமே அங்க முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப டீமன் லார்ட் கிட்ட காட்டுறாங்க. "டீமன் லார்ட் நீ பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி. நீ இந்த உலகத்துல வந்ததிலிருந்து நம்ம நாட்டுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்க. அதுக்கு நான் உனக்கு ஏதாவது பரிசு குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு எது மாரி பரிசு வேணும்?" அப்படின்னு கேட்க, "நீங்க எத குடுத்தாலும் ஓகே தான் மை லார்ட்" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ கூட என்னதான் குடுக்க போறான்னு பார்த்தா, கையில ஒரு கல்ல குடுத்துட்டான். "இத வச்சு நான் என்ன மை லார்ட் பண்றதுன்னு" அப்படின்னு நான் ஹீரோ சொல்லல. ஹீரோ போய் அவனோட கிஃப்ட்ட அவ கூட ஷேர் பண்ணிக்க. ஏன்னா ஹீரோ நான் ஒருத்தன் மட்டும் இத செய்யல. அவளும் தான் செஞ்சா அப்படின்னு சொல்ல, அவ "டேய் என்னடா பண்ற இத்தன பேருக்கு முன்னாடின்னு" கேட்க, "இத அப்செட் பண்ணிப்பியான்னு?" கேட்க, இவளுக்கு இவனோட கல்ச்சர் இன்னும் அத புரியல போலயே அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான். அப்படியே பார்த்தா இன்னொரு ஜெனரல் இத பார்த்து ஈன்னு சிரிச்சுட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட் முடியுது. பை கைஸ்.